ஒரு அன்னாள் பெனினாள் என்கிற ஒருவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இங்கே பெனினாள் அன்னாளுக்கு பகை. காரணம், பெனினாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளுடைய வாழ்க்கையிலே புருஷன், ஆஸ்தி, அந்தஸ்து சகலமும் இருக்கிறது. அதனால் ஒரு ஆணவம் வரும் இல்லையா, என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது என்கிற ஒரு ஆணவத்தினால் அவள் தன்னுடைய நாச்சியாரை, தன்னுடைய அன்னாளை பகைக்கிறாள். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், பகை நல்லது. சத்தமா சொல்லணும், பகை நல்லது. ஹல்லேலூயா. இப்போ பெனினாள் அன்னாளை பகைக்கிறபடியினாலே அன்னாளை வார்த்தையினால் அவள் துக்கப்படுத்துகிறாள். தன்னால் எவ்வளவெல்லாம் தன்னுடைய பெருமையை அன்னாளிடத்தில் காட்ட முடியுமோ அவ்விதமாக எல்லாம் காட்டி பார்க்கிறார். என்னெல்லாம் சொல்ல முடியுமோ, புருஷன் இவளோடு கூட இருக்கிறபடியினாலே தன்னால் முடிந்த அளவு அவளை உபத்திரவப்படுத்துகிறாள். ஹல்லேலூயா. வசனம் முதலே சொன்னேன், உலகம் உங்களை பகைத்ததானால் முதலாவது அது என்ன பகைச்சது என்று நினைச்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா.